சிவாய் வாழ்க வளமுடன். கம்பங்குடி டிவி நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். சனி பகவான் ஜூன் 29ஆம் தேதி இன்று வக்ர பெயர்ச்சி பெறுகிறார். சனி பகவான் வக்ர பெயர்ச்சி பெறுவதால் ஒவ்வொரு ராசிக்கும் எத்தகைய பலன்கள் கிடைக்கும் என்று பார்ப்போம். ஜோதிடத்தில் வக்ரம் என்று குறிப்பிடுவதை இயல்புக்கு மாறிய ஒரு சுழற்சி நிலை என்று புரிந்து கொள்ள வேண்டும். கிரகங்கள் தாங்கள் சஞ்சரிக்கும் திசை மற்றும் தன்மை ஆகியவற்றில் மாற்றம் செய்யப்படும் போது அதை வக்ரம் என்கிறோம். பொதுவாக இதை பின்னோக்கிய பயணம் என்று சொல்வார்கள். ஆனால் எந்த கிரகமும் பின்னோக்கி பயணிப்பது இல்லை. அதற்கு மாறாக அதன் பெயர்ச்சி வேகம் குறையும். அப்போது பின்னோக்கி சஞ்சரிப்பது போன்ற தோற்றமும் கிடைக்கும். இது மிகவும் இயல்பானது. நவக்கிரகங்களில் வக்ரம் பெறும் கிரகங்கள் 5. செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி ஆகிய 5 கிரகங்களுக்கு மட்டுமே வக்ர பெயர்ச்சி உண்டு. சூரியன், சந்திரன் ஆகியவற்றுக்கு வக்ர பெயர்ச்சி கிடையாது. ராகு, கேது ஆகியவை இயல்பிலேயே வக்ரகதியில் சஞ்சரிக்கும் தன்மை கொண்டவர்கள். சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய ராசிக்கு 5, 6, 7, 8, 9 ஆகிய ஸ்தானங்களில் சனி பகவான் பிரவேசிக்கும் போது வக்ரமடைவார் என்கின்றன ஜோதிட கிரந்தங்கள். அந்த வகையில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 2024ஆம் ஆண்டில் சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய நிலைகளை பார்ப்போம். ஜூன் 29ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை 140 நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கிறார். அதாவது புரட்டாதி 4ஆம் பாதத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் தற்போது வக்ரமாகி சதய நட்சத்திரம் வரை சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இதனால் 12 ராசிகளுக்கும் கிடைக்கும் பலன்களில் சில மாறுபாடுகள் தென்படும். சிலருக்கு நல்ல அதிர்ஷ்ட யோகம், சிலருக்கு மிதமான பலன். மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசியினர் பெறப்போகும் பலன்களை நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். மேஷ ராசியை எடுத்துக்கொள்வோம். சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யப்போகும் சனி பகவான் மேஷராசிக்காரர்களுக்கு மிகுந்த தனலாபத்தை கொடுப்பார். பங்குச்சந்தை முதலீடுகள் மிகுந்த லாபத்தை கொடுக்கும். தங்கம் வெள்ளி வாங்கும் முயற்சிகள் பலனளிக்கும். புதிய வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். எதிர்காலம் குறித்த திட்டமிடல் மற்றும் முதலீடுகளை செய்ய ஏற்ற காலம் இது. பெண்களுக்கு இது மிகுந்த நல்ல காலம். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும். சனி தொடர்ந்த ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து சேரும். மற்றபடி சமூக பொருளாதார அந்தஸ்து நல்ல நிலையிலேயே காணப்படும். மேஷராசிக்காரர்கள் ஒருமுறை திருவண்ணாமலை சென்று இரவு அங்கே தங்கியிருந்து மறுநாள் சுவாமி தரிசனம் செய்து பாருங்கள். நற்பலன்கள் அதிகமாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் நிகழும் இந்த சனி பகவானின் வக்ரகதி ரிஷபராசிக்காரர்களுக்கு நற்பலன்களையே மிகுதியாக வழங்கும். மனதிலிருந்த குழப்பங்கள் விலகும். தெளிவு பிறக்கும். தைரியமாக முடிவும் எடுப்பீர்கள். இதுவரை அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். தெளிவு பிறக்கும். சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். மட்டம் தட்டிய அதிகாரிகள் புதிய அதிகாரிகள் உங்கள் திறமைக்கு ஏற்ப உங்களுக்கு மரியாதை தருவார்கள். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புண்டு. குடும்பத்தில் இருந்த கருத்து மோதல்கள் நீங்கும். வீட்டில் உள்ளவர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள். சிலர் வீடுமனை வாங்கும் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம். ரிஷபராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று வருவது நல்லது. மிதுன ராசிக்காரர்கள்
இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் மிதுன ராசிக்கு விலகும். 9 வருடங்களாக இழுபடியாக இருந்து வந்த சிக்கல் ஒன்றுக்கு தீர்வு கிடைக்கும். பொருளாதார அளவில் நல்ல பலன்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த சம்பள உயர்வு கிடைக்கும். அலுவலகத்தில் உங்கள் கை ஓங்கும். எதிர்த்தவர்கள் அடங்குவார்கள். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். மிதுன ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறந்தது. விஸ்வரூப ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று வழிபட்டு வந்தால் சங்கடங்களெல்லாம் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும். கடகராசிக்காரர்கள், வக்கிர சனி சஞ்சாரம் கடகராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். தேவையற்ற மனை உளைச்சலும் இருக்கும். குறிப்பாக ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் மனக்கவலைகள் வரும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மதித்து நடப்பது நல்லது. தேவையில்லாத பழைய விஷயங்களை பேசி பிரச்சனையை பெரிதாக்க வேண்டாம். குடும்பம் தொடர்பான பிரச்சனைகளால் அவசர முடிவுகளை தவிருங்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம். குறிப்பாக புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் தங்கள் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் அக்கறை செலுத்துங்கள். பணவரவு போதுமான அளவுக்கு இருக்கும். வீண் செலவுகளும் அதிகரிக்கும். எனவே செலவுகளை பார்த்து நிதானமாக செலவழியுங்கள். கடகராசிக்காரர்களுக்குரிய பரிகாரம், சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது. சதுர்த்தி திசையில் விநாயகர் பெருமான் அபிஷேகத்துக்கும் பால் வாங்கி கொடுப்பதும் நல்லது. பலன்கள் நன்னாக இருக்கும். சிம்மராசிக்காரர்கள், இந்த 140 நாட்களும் பல மாற்றங்களை தரப்போகும் காலமாக அமையும். குடும்பத்தில் தேவையற்ற சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. தேவையற்ற வாதங்களை தவிருங்கள். கணவன் மனைவியிடையே ஈகோ பிரச்சனைகளை தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்டுங்கள். நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்புண்டு. பொருளாதார நிலைமையில் மிகுந்த கவனம் தேவை. புதிய கடன்களை வாங்கும் முன் நன்கு ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். வெளிநாடு செல்ல வாய்ப்பு உண்டாகும். சிம்மராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் ஒருமுறை நவக்கிரகம் செய்வது நல்ல பலனை தரும். கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் இந்த வக்கர சனி உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை வழங்க இருக்கிறது. இதுவரை இழுபறியாக இருந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும். பணம் பல வழிகளிலும் கிடைக்கும். கடன் ஒன்றை பைசல் செய்வீர்கள். புதிய வேலை வியாபார முயற்சிகள் வெற்றியாகும். குடும்பத்தில் அன்பு அமைதி நிலைந்திருக்கும். எதிரிகள் அடங்கி போவார்கள். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். திருமணம் தள்ளிப்போனவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நிச்சயமாகும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். பரிகாரம், சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். சகல நன்மைகளும் உண்டாகும். துலாம் ராசிக்காரர்கள், பூர்வ புண்ணிய பலன்கள் அதிகரிக்கும் காலம் இது. பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். புதிய கடன் முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். பழைய கடன்களை அடைப்பீர்கள். அலுவலகத்தில் நல்ல மாற்றம் உண்டாகும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். குறிப்பாக சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய நற்பலன்கள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரை ஏற்பட்ட நஷ்டங்களிலிருந்து வெளிவரும் அளவுக்கு நன்மை கிடைக்கும். சிந்தித்து செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம். புதிய நண்பர்களை நம்பி புதிய முயற்சிகளில் இறங்கக்கூடாது. பரிகாரம், வியாழக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள். கஷ்டங்கள் தீரும். விருச்சிக ராசிக்காரர்கள், கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். பல காலமாக இருந்த இந்த வக்கர சஞ்சார காலகட்டம் அமைகிறது. பொருளாதாரம் மேம்படும். இழுபறியாக இருந்த விசா பிரச்சனை முடிவுக்கு வரும். வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கும். தடைப்பட்டு வந்த விஷயங்களெல்லாம் நடைபெறும். மனதில் தைரியம் குடிகொள்ளும். குடும்பத்தில் அமைதி கிடைக்கும். திருமணம் தடைப்பட்டு வந்தவர்களுக்கு திருமணம் நடக்கும். இதுவரை
கண்டும் காணாமல் இருந்த உறவினர்கள் தேடி வந்து பேசுவார்கள். கடன் பிரச்சனை கட்டுக்குள் இருக்கும். பரிகாரம்: வியாழக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபடுவது மிகவும் நல்லது. தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து சதய நட்சத்திரம் வரை சஞ்சாரம் செய்கிற இந்த காலம் பல பிரச்சனைகளால் தடுமாறிக்கொண்டிருக்கும் நீங்கள் ஆசுவாசம் தரும் காலகட்டமாக அமையும். குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும். குடும்பத்தில் இருந்த மருத்துவ செலவுகள் குறையும். மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். ஒற்றுமை ஏற்படும். என்றாலும் வீண் பிரச்சனைகளை பேசி விவாதம் செய்ய வேண்டாம். வேலை இல்லாதவருக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பணியிடத்தின் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் போட்டிகள் குறையும். ஓரளவு லாபம் கிடைக்கும். புதிய வியாபாரங்கள் தொடங்க இது ஏற்ற காலம் அல்ல. எனவே முதலீடுகளில் கவனம் தேவை. பரிகாரம்: சனிக்கிழமைகளில் நீங்கள் அருகில் இருக்கும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். மகர ராசிக்காரர்கள் அலைச்சல் அதிகரிக்கும் காலம். சிலருக்கு நீண்ட தூர பயணங்களும் அதனால் செலவுகளும் அதிகரிக்கும். இருந்தாலும் போதுமான பணவரவு காணப்படும். பிரச்சனை இல்லை. சேமிக்க தொடங்குவீர்கள். வேலையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். இப்போதைக்கு இல்லை என்றாலும் சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கும். வழக்குகள் சாதகமாக இருக்கும். பல நாள் போராட்டங்கள் முடிவுக்கு வரும். குடும்பத்தில் அமைதி நிலைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும். பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேர வாய்ப்பு உண்டாகும். பிள்ளைகளின் ஆரோக்கியம் மேம்படும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்: திருவோண நட்சத்திர நாளில் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து துளசி மாலை சாற்றி வழிபட சந்தோஷம் அதிகரிக்கும். அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு கும்பராசிக்குள்ளேயே சனி பகவான் வக்கரமடைகிறார். எதிலும் நிதானம் தேவை. குறிப்பாக சதய நட்சத்திரக்காரர்கள் தங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. பணவரவு தாமதமாகும். கேட்டிருந்த கடன் தொகை அடைப்பதில் சிக்கல்கள் ஏற்படும். தேவையற்ற விவாதங்களில் ஈடுபதை தவிர்ப்பது நல்லது. வழக்குகளில் இழுபறியே காணப்படும். எனவே வழக்கறிஞரை மாற்றும் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. முக்கிய பிரச்சனைகளில் கையாளும் போது நிதானமாக இருங்கள். குடும்பத்தில் விவாதங்களை முற்றிலும் தவிருங்கள். வரும் பணத்தை சேமிக்க பாருங்கள். செலவுகளில் சிக்கனம் தேவை. பெரிய நோய் இருப்பது போன்ற பிரமை ஏற்படும். எனவே உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆலய வழிபாடு, யோகா, தியானம் போன்றவற்றில் ஈடுபடுங்கள். குறுக்கு வழிகளை முற்றிலும் தவிர்த்து விடுவது நல்லது. பரிகாரம்: செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபாடு செய்து வந்தால் சிரமங்கள் குறையும். கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வது ரொம்பவும் நல்லது. மீனராசிக்காரர்களுக்கு சனி வக்கர சஞ்சார காலகட்டத்தில் மீனராசிக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. அவற்றை நிலம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற சுபவிரய காலமாக மாற்றிக்கொள்ளலாம். வண்டி வாங்குவது மாற்றுவதற்கு உகந்த காலம் இது. பணவரவு திருப்தியாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி இருக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். பிள்ளைகளால் நல்ல பலன்கள் உண்டாகும். மகனுக்கு நல்ல வேலை அமையும். மகனின் திருமண முயற்சிகள் வெற்றி பெறும். வியாபாரத்தில் போட்டிகள் இருக்கும். இருந்தாலும் லாபம் திருப்திகரமாக இருக்கும். பணியாட்களை விட்டு பிடித்து செல்வது நல்லது. புதிய வியாபார முயற்சிகளை தற்போதைக்கு ஒத்திவைக்கலாம். அலுவலகத்தில் மரியாதை கூடும். எதிர்த்தவர்கள் அடங்கி போவார்கள் என்றாலும் அதிகாரிகளோடு மோதல் போக்கையை கைவிடுவது நல்லது. வழக்குகளில் மிதமான போக்கையே கடைப்பிடித்து வாருங்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் சர்வேஸ்வரரை வணங்கி வருவதும், வெள்ளிக்கிழமைகளில் துர்கா சந்நிதிக்கு சென்று வழிபடுவதும் இவர்களுக்கு மிகுந்த பலனை தரும். மேஷம் முதல் மீனம் வரை சனி பகவான் வக்கர பெயர்ச்சியால் எத்தகைய பலன்களை கொடுப்பார், அதற்கு என்ன பரிகாரம் என்று பார்த்தோம். இதை பின்பற்றி அனைவரும் நலமாக வாழ்வீர்களாக. வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.